Hi students, welcome to KC Botany. நம்ம வந்து Pure Science Botany and Biology Botany ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்ஸாக என்னென்ன படிக்கலாம், புக் பேக்கில் என்னென்ன இருக்குது, இன்டீரியரில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி 1 மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, அல்லது யூடியூப்பில் செக் பண்ணும்போது நீங்கள் கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சிங்க லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ எப்பயும் சொல்கிறது தான், ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து 10 பேர் பார்த்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ அந்த 10 பேருமே லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, எல்லாத்துக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி சாப்டர் 5 வந்து பார்ப்போம். சாப்டர் 5 ரொம்ப சின்ன லெசனு. பியூர் சயின்ஸுக்கு கண்டிப்பாக 10 மார்க்ஸ் இருக்கும், அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த லெசனில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 10 கொஷினில் தான் நமக்கு வந்து 1 மார்க்ஸு, இன்டீரியர் இந்த மாதிரி எல்லாமே வரும். சரிங்களா? அதனால் அதை வந்து பார்த்துங்க. ஸோ உங்களுடைய புத்தகத்தை எடுத்து வச்சிங்க. அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இருக்குது பாருங்கள், அதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இந்த வார்த்தை டோட்டி பொட்டன்சி அப்படிங்கிற வார்த்தையை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ இது இங்கே வந்து 1M அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிங்க. மோஸ்ட்லி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் போல்டு லெட்டர்ஸில் இருக்கோ, சரிங்களா, போல்டு லெட்டர்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான லெட்டர்ஸை நீங்கள் தாராளமாக டீச்சர்ஸ் தான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே பண்ணிக்கலாம். அதெல்லாமே முக்கியமான வேர்டு 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸு, இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர், அது திசு வளர்ப்போட அடிப்படை கொள்கை. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 5 மார்க்ஸை படிச்சிருங்க. டோட்டி பொட்டன்சி, டி டிஃபரன்ஷியேஷன், ரீ டிஃபரன்ஷியேஷன் இந்த மாதிரி வரும். சரிங்களா? முழாக்குத்திறன், வேறுபாடு உறுதல், வேறுபாடு இழுத்தல், மறு வேறுபாடு விடுதல், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே படிச்சிருங்க. அது கண்டிப்பாக 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸில் இல்லைனாலும் நமக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் இது வந்து ஒரு முக்கியமான 5 மார்க்ஸு. கண்டிப்பாக அந்த லெசன்லாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எச் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரிகூறு, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. பிரிகூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இங்கே சின்ன சின்னதாக நமக்கு 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த லேபார்ட்ரி எப்படி இருக்கணும், அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் என்ன, என்ன கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கல்ச்சர் ஃபெசிலிட்டியில் 22 to 28 டிகிரி செல்சியஸ், எத்தனை லக்ஸ் ஒளி, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இங்கே இருக்குது பாருங்கள், 22லேருந்து 28 டிகிரி செல்சியஸு, எவ்வளோ 8 to 16 மணி நேரம், 2400 லக்ஸு, இதெல்லாமே பேசிக்கு. சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ் போயிடலாம். ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷன் பற்றி ஒரு 3-4 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? எப்படி நீங்கள் வந்து அந்த ரூமை வந்து எப்படி க்ளீனிங்காக வச்சுப்பீங்க, அந்த ரூமுக்கு என்னென்ன நம்ம வந்து யூஸ் பண்ணோம், அங்கே எத்தனை டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1 மார்க்ஸ். சரிங்களா? 15/120 டிகிரி செல்சியஸ், அது வந்து பார்த்துங்க. அதேமாதிரி ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூமில் நீங்கள் எப்படி சுத்தம் செய்வீங்க அப்படிங்கிறத 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், நமக்கு வந்து 1 மார்க்ஸில் கேட்கலாம். வளர்ப்பு அறையை எவ்வாறு நீங்கள் வந்து சுத்தம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 காம்பவுண்டு கொடுத்துருப்பாங்க. 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைடு, 95% எத்தனால். ஸோ இது வந்து 1 மார்க்ஸில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. யூவி ரேடியேஷனில் 15 நிமிஷம். சரிங்களா? இந்த 15 மினிட்ஸு கூட பார்த்து வச்சிங்க. நீங்கள் நீட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து நியூட்ரியன்ட் மீடியாவை என்னென்ன பண்ணி நம்ம வந்து சுத்தம் செய்யலாம். சரிங்களா? அதுக்கும் இதே தான். 50/120 டிகிரி செல்சியஸு, 15 to 30 டிகிரி கொடுத்துருப்பாங்க, மினிட்ஸு. அதே மாதிரி என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து பண்ணுறோம், வைட்டமின், இதெல்லாமே. சரிங்களா? அது வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கும். என்ன ஃபில்டர் பேப்பர், மில்லி4 ஃபில்டர் வித் 0.2 மில்லிமீம் டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சேம்பர் எல்லாமே ஸ்டெரிலைசர் கண்டிஷனாக இருக்கும். அதெல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பிரியூர் நுண்ணுயிர் நீக்கம், இது வந்து 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எச் பிளான்ட்டை என்னென்ன பண்ணுவீங்க, 0.1% மெர்க்குரி குளோரைடு, 70% ஆஃப் ஆல்கஹால். சரிங்களா? அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 70% ஆஃப் எத்தனால், 0. மெர்க்குரி.
அதுக்கடுத்து மீடியம் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் மீடியம் இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா. B5 ஒயிட்டு எம்எஸ்ஸு இதெல்லாமே சரிங்களா. இதெல்லாமே 2 மார்க்ஸில் இருக்கும். இது வந்து 2 மார்க்ஸ்னு நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அடிப்படை தொழில்நுட்பம். இது நமக்கு புக் பேக் 1 மார்க்ஸில் இருக்குது. 2 மார்க்ஸில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அகார்னா என்ன இங்கே இருக்குது பாருங்கள். சொலிடிஃபைங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அகார் அப்படிங்கிறது. ஸோ அகாரை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ எதுலேருந்து எடுக்கிறாங்க, அது கடல் கலை, அதாவது அந்த ஆல்கைலேருந்து எடுப்பாங்க, அதை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்ச்சரோட பிஹெச் எவ்வளோ இருக்கணும், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், காற்றோட்டம். ஸோ பிஹெச் வந்து நோட் பண்ணி வச்சிங்க 5.6 to 6.0. இது வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க சரிங்களா. அதனால் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கேலஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ கேலஸை 2 மார்க்ஸில் பார்த்துங்க. ஸோ நீங்கள் மெட்டீரியல் வச்சுருப்பீங்க மோஸ்ட்லி கைடு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணோம். நீங்கள் ப்ளேஸ் லிஸ்ட்டில் பார்த்தாலுமே 2025 to 26 மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், குறிப்பாக பயாலஜி. மற்ற சப்ஜெக்ட் இருக்கோ இல்லையா, பயாலஜி ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கலாம். எம்ப்ரியோஜெனிசிஸ் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அது எல்லாமே பார்த்துங்க. எம்ப்ரியோஜெனிசிஸ் இதில் எம்ப்ராய்டுன்னு பாருங்கள், கருவுருக்கள். நீங்கள் எது கேட்டாலும் இதே ஆன்சர்ஸ் எழுதுங்க. எம்ப்ரியோஜெனிசிஸ் கேட்டாலும் சரி, எம்ப்ராய்டுன்னு கேட்டாலும் சரி, இந்த ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டனிங். ஹார்டனிங்னா எதுவும் இல்லை, நம்ம அந்த லேபில் வளர்த்ததை எடுத்துகிட்டு போய் வெளியே வைப்போம், அதுதான் ஹார்டனிங். இது 2 மார்க்ஸாக நோட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு 2 மார்க்ஸு. இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து 2 மார்க். ஸோ அடுத்து ஆக்குத்திசு வளர்ப்பு இருக்குது, அதெல்லாமே பார்த்துங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான 5 மார்க்ஸ். இது அதிகமாக இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா நமக்கு இங்கே 5 மார்க்ஸ்னால் 2 தான் கேட்டுட்டு இருக்காங்க திருப்பி. ஒன்று அந்த பேசிக் கான்செப்ட்டு, இன்னொன்று அப்ளிகேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த வாட்டி இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இந்த 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா பார்த்து வச்சிங்க. இந்த டயக்ராம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக படிக்க முடியும்னாலும் இதோட டயக்ராமும் ஒரு 5 மார்க்கு. சின்னதாக செடி கொடி இது எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் படிச்சுக்கலாம். ரொம்ப டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். ஒரே மாதிரி தான் வரும். அந்த நேம் மட்டும் நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு முக்கியமான 2 மார்க் இருக்குது. என்னென்னா புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஷன் பண்ணுறது. ஸோ பிரித்து எடுக்கிறது இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், புரோட்டோபிளாஸ்ட்டோட இணைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து அதோட கல்ச்சர், எத்தனை டெம்பரேச்சர் இருக்கும் அது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சொமாட்டிக் ஹைப்ரிட். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான 2 மார்க்கு செல் மிதவை வளர்ப்பு. இது இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சிங்க. செல் மிதவை வளர்ப்பு இது 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செகண்டரி மெட்டபாலிக்ஸ். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் அல்லது 1 மார்க்ஸில் வந்து கேட்கலாம் சரிங்களா. டிடாக்சின், கோடின் இதெல்லாமே. இது வந்து கண்டிப்பாக பியூர் சயின்ஸுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 1 மார்க்கும் பார்த்துங்க, கேட்கலாம் சரிங்களா. இதுதான் அந்த டாப்பிக்கில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடலை கருவுருவாக்கம். ஸோ அதோட பயன்கள் இருக்கும். உடலை கருவுருவாக்கம்னா என்ன, அதோட பயன்கள். அந்த பயன்களை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, 3 மார்க்ஸில் படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது இது சொமோகுளோனல் வேரியேஷன், கேமெட்டோகுளோனல் வேரியேஷன். உடல் நகல்சார் வேறுபாடு, நகல்சார் வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த க்ரீன் கலர் பாக்ஸ். இது வந்து பார்த்துங்க, அகரோஸ் ஈரமும் அல்லது கால்சியம் அல்ஜினேட் கொண்டு கருவுருக்களை உரையிட்டு செயற்கை விதைகளை உற்பத்தி செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் சீடு வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்ணுவீங்க, கால்சியம் அல்ஜினேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே இன்னொரு ஆர்டிஃபிஷியல் சீடு ப்ரிப்ரேஷனில் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா, சோல்டியம் அல்ஜினேட்டும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாழையில் பண்ணக்கூடிய மைக்ரோ ப்ராபகேஷன் எக்ஸாம்பிள் இதிலேருந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மைக்ரோ ப்ராபகேஷன், இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இது வந்து 2 மார்க்ஸ்ன்னு நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் சீடு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இங்கே இருக்குது பாருங்கள். தாவர திசு வளர்ப்போட அடிப்படை கொள்கை ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சிங்க.
அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் சீடு வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இங்கே லாஸ்ட் லைனில் இருக்கும் சோடியம் அல்ஜினேட். ஸோ கால்சியம் அல்ஜினேட்டு, சோடியம் அல்ஜினேட் ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஆர்டிஃபிஷியல் சீடு 1 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து செயற்கை விதையோடகள் நன்மைகள் நீங்கள் படித்து தான் ஆகணும், படிச்சிருங்க. இது வந்து 3 மார்க் கொஷின் சரிங்களா. இது இம்பார்ட்டன்ஸ் போட்டு 3 மார்க். அதுக்கடுத்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏபிக்கல் மெரிஸ்டம், வைரஸ் ஃப்ரீனாலே ஏபிக்கல் மெரிஸ்டம் குரோத் வச்சு. இது வந்து 1 மார்க்ஸில் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு கொஷின் இருக்குது, அடிக்கடி கேட்கக்கூடியது என்னென்னா கிரியோ ப்ரெசர்வேஷன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 1 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, அல்லது 3 மார்க்ஸு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. கிரியோ ப்ரெசர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ மற்றது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒன் ரீட் அவுட் பண்ணி வச்சுங்க. காப்புரிமம்னா என்ன, பயோ சேஃப்டினா என்ன, அது ஒரு 2 மார்க் கொஷின். அந்த காப்புரிமம் டைட்டிலுக்கு இது ஒரு 2 மார்க் கொஷினாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்கே பேட்டன்ட்டுன்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இது வந்து 2 மார்க்ஸாக பார்த்துங்க. அதுக்கடுத்து உயிரி பாதுகாப்பு, இது வந்து 2 மார்க்ஸ் செலக்டிவாக சரிங்களா. சிம்பிளாக ஒன்ஸ் ரீட் பண்ணால் அது வந்து இதாகும். சேஃப்டினா என்னது, லார்ஜ் ஸ்கேலில் அந்த அதோட இது வந்து லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த எல்சி இதுக்கான டெஃபினேஷன் பார்த்து வச்சிங்க சரிங்களா. இது வரைக்கும் கேட்கல, இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வச்சிங்க. எல்சி ஜிஎஸ்சி இதுக்கான இந்த டெஃபினேஷன் சரிங்களா, அது வந்து பார்த்து வச்சிங்க. அவ்வளோதான் சரிங்களா. இது பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் புக் பேக் கொஷின் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை நல்லா படித்து வச்சிங்க. உதாரணத்துக்கு எல்லா கொஸ்டினுமே இந்த 14, 15, 16, அதுக்கடுத்து 18, 20. ஸோ இதே கொஷின் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரிங்களா. 14, 15, 16. பயோ பாட்னியில் கொஷின் நம்பர் கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதனால் இந்த கொஷினை ரீட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸை வந்து படித்தாலே போதும். நம்ம சொன்ன கொஷின் சரிங்களா, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொன்ன கொஷின் இதெல்லாமே பாருங்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சாப்டர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.